அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை உடனே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மஷ்ரூம் எடுத்தாலே இந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ செய்ய ஆரம்பிப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறோம் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு யூகே சோழன் தமிழன். நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பேபி மஷ்ரூம்ங்க, பேபி பட்டன் மஷ்ரூம். இந்த பட்டன் மஷ்ரூம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக சொல்லியிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ இந்த ஈஸியாக செய்யக்கூடிய மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படின்னு பார்த்துடலாங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்குறன்றது புரிய வரும். வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். நம்ம பண்ணுற இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு ஒரு 250 கிராம்ஸுங்க மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். ஒயிட் மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு உள்ள இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 6 பல்லு பூண்டு, அதுவும் நல்லா நைஸாக ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸு. இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறேன்றதை உங்களுக்கு நான் 1 by 1 சொல்லிகிட்ருக்கிறேன். கடாயில் தாங்க நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூண்டை சேர்த்துக்கலாங்க. இந்த பூண்டு கூடிய இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதில் ஒரு குச்சி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த வெட்டி வச்ச ஃபைன் சாப்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதை விட இந்த இஞ்சி பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி பெப்பர் ஃப்ரை சேர்த்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அந்த இஞ்சியும் பூண்டும் நமக்கு சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஏன்னா மஷ்ரூமில் தண்ணி இருக்கிறதுனால அது பூரா ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அது மஷ்ரூமை சேர்த்துடலாங்க. மஷ்ரூமை நீங்கள் 1 4 வெட்டுங்க. ஒரு மஷ்ரூமை 4 பீஸாக வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக வெட்டக்கூடாது. ரொம்ப பொடியாக வெட்டிட்டிங்கன்னா மஷ்ரூம் ஃபுல்லாக கரைஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் நம்ம தண்ணி ஊற்றாமையே நல்லா பதங்கி வந்துடுச்சு. இப்போ தான் நம்ம இந்த பெப்பரு, இந்த சோயா சாஸெல்லாம் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த டார்க் சோயா சேர்த்துக்குங்க. சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு போடும்போது கம்மியாக போட்டிங்கன்னா போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதில் எடுத்துருக்குறேங்க. மிளகு நல்லா நுணுக்கிடலாம். இதை பவுட்ரு பண்ணக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு நுணுக்கியிருக்கிறேன். இதை நம்ம அப்படியே இந்த மஷ்ரூமில் தூவிடலாம். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. வெறும் மஞ்சள்தூள், சோயா சாஸு, இந்த மஷ்ரூம், அவ்வளோதான். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. மஷ்ரூம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் பெப்பர் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். நம்ம தண்ணியே ஊற்றுனதில் தண்ணி ஊற்றாமையே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இது மேலே கொத்தமல்லியை தூவிடலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை உடனே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மஷ்ரூம் எடுத்தாலே இந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ செய்ய ஆரம்பிப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நமக்கு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக வந்திருக்குங்க.
அந்த ஃப்ளேவரெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. ஏன்னா நம்ம அந்த சாப்டு ஜிஞ்சரு, சாப்டு கார்லிக்கு இதெல்லாமே சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா. ஏன்னா நீங்கள் பேஸ்ட்டு போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரன்ச்சினஸ் கிடைக்காது. இதே சாப் பண்ணி போட்டால் தான் இந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். கலரும் பாருங்கள், நம்ம வெறும் அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் வெறும் மஷ்ரூமுக்கு அந்த பெப்பர் தான் போட்டிருக்கிறோம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சைட் டிஷ் சப்பாத்திக்கு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரைஸு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயனடைவாங்க. இனி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ்.